கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு காரியத்தை ஆலோசனை இல்லாம அவசரப்பட்டு நம் சுயத்தில் செய்யும் போது அது தோல்வியில் கொண்டு போய் நம்மை விடுங்க. ஒரு காரியத்தை செய்யும் முன்பு நன்றாக நிதானித்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியுங்க. ஆலோசனை யார் யாரிடம் கேட்பது? முதல்ல கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேணுங்க. வேதத்தை வாசிப்பதன் மூலம், தேவனுடைய செய்திகளை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலம் அவர் ஆலோசனை நமக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல சொப்பனம் தரிசனங்கள் மூலம் கூட தேவன் ஆலோசனை தருவார். அதை வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக அனுபவம் மிக்க மூப்பர்களிடம் ஆலோசனை கேட்கலாங்க. அவங்க அனுபவம் நம்மள சரியா நடத்தும். மூன்றாவதா உங்களுடைய நன்மையை விரும்பும் உங்களுடைய நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாங்க. ஆலோசனை அதிகம் உண்டானா அங்க நிச்சயமா ஜெயமும் உண்டாகுங்க. முதல்ல கர்த்தர் நேரடியாய் கொடுத்த ஆலோசனை. கர்த்தர் பவுலிடம், நீ எழும்பி பட்டணத்துக்கு போ, எழும்பு பட்டணத்துக்கு போ, குறிப்பிட்ட இடத்தை சொல்லி கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். சவுல் மிகவும் பயந்து போயிருந்தான். அப்படியே பட்டணத்திற்கு போனார். 3 நாளளவும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற பதில் வரவே இல்லை. அந்த 3 நாளும் அவர் அவசரப்படாமல் தேவன் அடுத்தது தனக்கு சொல்லும் வழிகளுக்காக காத்திருந்தார். அங்கு தேவன் அனனியாவை அனுப்பி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி அவர் கண்களையும் சுகமாக்கி அன்றிலிருந்து ஒரு விசேஷமான ஒரு ஊழியனாக, புதிய ஏற்பாட்டு தலைவனாக உருவாகி இன்றளவும் அவருடைய ஆலோசனைகள் பவுல் மூலமாக தேவன் அவருடைய புத்தகங்களில் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆலோசனை கிடைச்ச பிறகு அது வழி நடக்க தேவையான பொறுமை நமக்கு தேவை இருக்குங்க. ஆலோசனை கிடைச்சிருச்சுன்னு போய் துருன்னு பண்ணாம தேவன் அதற்கு அடுத்த படியை எப்ப சொல்லுவார் என்று நாம் காத்திருக்கும் போது நமக்காக அவர் குறித்த பெரிய திட்டத்திற்கு நேராக நம்மை நடத்துவாருங்க. இரண்டாவதாக தேவ ஊழியன் மூலமாக தேவன் கொடுத்த ஆலோசனை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியின் மனைவி தன்னுடைய 2 குமாரர்களும் கடன் நிமித்தமாக அடிமையாக போக போறாங்க. இந்த கடன்ல இருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் என்ன செய்யணும்னு எலியா கிட்ட கேக்குறாங்க. முதல்ல ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள பவுலும் அதைத்தான் கேட்டார். தேவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த அம்மாவும் அதே கேள்விதான் கேக்குறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்னு கேக்குறாங்க. அடுத்தது ஊழியன் சொல்ல கேக்குறாரு, வீட்டுல எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த அம்மா, கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எலியா இப்ப ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கதவை மூடு, இரண்டாவதாக எல்லா பாத்திரத்திலையும் அந்த எண்ணெயை வார்த்து விடு, மூன்றாவதாக அது நிறைஞ்சிடும், அப்ப ஒரு பக்கமா அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அம்மாவும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல எல்லாம் பாத்திரம் வாங்கி கடைசி பாத்திரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரூமை மூடுறாங்க. ரெண்டாவதாக எண்ணெய் அதுல ஊத்துறாங்க. மூணாவதாக அதை ஒரு புறமா எடுத்து வச்சுட்டு டக்குன்னு அதெல்லாம் கொண்டு போய் வித்து காசாக்கல. அமைதியா இவங்களும் காத்திருக்கிறாங்க. அடுத்தது அவர் என்ன சொல்லுவாரோ அதை நாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பொறுமையோட காத்திருந்தாங்க. அப்ப ஊழியன் சொன்னாரு, இதையெல்லாம் வித்து கடனை தீர்த்து மீதியே உன்னுடைய ஜீவனத்துக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆலோசனையின் பிரகாரம் அப்படியே செய்தாங்க. கடன் தீர்ந்தது, மகன்கள் விடுவிக்கப்பட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைத்தது. ஆலோசனைய அறகுறையா கேட்டுட்டு மீதில நம்முடைய சுயம் கிரியை செய்யுமானா அதுவும் தோல்வியில தாங்க முடியும். இந்த அம்மா ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தாங்க. கடைசியில செய்து முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டு அதை அப்படியே செய்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிதலை கிடைச்சிருச்சு. நீதிமொழிகள் 15:22லயும் ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும்னு சொல்லி இருக்குதுங்க. நம்ம காரியம் உறுதிப்படணும்னா ஆலோசனை நிச்சயமா தேவைங்க. மூன்றாவதாக நீதிமொழிகள் 27:9 சிநேகிதனின் உட்கருத்தான ஆலோசனை இன்பத்தையும் களிப்பையும் கொண்டு வரும்னு சொல்லி இருக்குதுங்க. இங்க தாவீது யோனத்தானுக்கு நல்லா தெரியும் தன் தகப்பன் தான் தனக்கு எல்லாம், தன் தகப்பன் தனக்காக தான் போராடுறாரு. அந்த ராஜ்ய பாரம் யோனத்தானுக்கு வரணும்னு சொல்லிதான் தாவீத ஓட விரட்டுறாரு.
சவுல். அது யோனத்தானுக்கு நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல நீதியும் யோனத்தானுக்கு தெரியும். அவருக்கு தன் நண்பனுடைய உயிரும் தேவ சித்தமும் பெரிதா இருந்தது. தேவன் தன் நண்பனுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்து தன் நண்பனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்பொழுது சவுல் அவரை கொல்ல வரும்போதெல்லாம் யோனத்தான் அவருக்கு ஆலோசனை கொடுத்து என்னுடைய சந்ததியை பார்த்துக்கொள் என்று உடன்படிக்கையும் செய்கிறார். அந்த ஆலோசனையின்படி கேட்ட தாவீது பெரிய பெரிய கண்ணிகளிலிருந்து தப்பித்து தன்னை காத்துக் கொள்ளுகிறார். எல்லா சிநேகிதரும் சிநேகிதர் அல்ல. சில சிநேகிதர்கள் நம் வளர்ச்சியில பொறாமைப்படுவாங்க. உண்மையிலேயே உம்முடைய நன்மையை விரும்புகிற சிநேகிதர்களை கர்த்தருக்குள் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஆலோசனையை பெற்று காரியத்தை நாம் நடத்தும் போது அந்த காரியம் ஜெயமாயும் களிப்பாயும் நமக்கு முடியுங்க. அடுத்ததாக யோவான் 5:1-15. பெதஸ்தா குளத்தில் இருந்த அந்த மனிதன் 38 வருஷமா படுக்கையில கிடக்கிறார். கர்த்தர் அவர் எதிரில் வந்தப்ப இவர் சாக்கு போக்கு சொல்றாரு, யாருமே நாங்க கொண்டு போய் விடல அப்படின்னு சொல்லி. கர்த்தர் இந்த கதையை கேட்கல. அப்ப நீ முதல்ல எழும்பி படுக்கை எடுத்துட்டு நடப்பானார். இவர் நிறைய யோசித்திருக்கணும். இந்த முறையே கிடையாது. இது இவர் யாருன்னு தெரியல, குளத்துல இறக்கி விட்டா கூட பரவாயில்ல, படுக்கை எடுத்து நடன்னு சொல்றாருன்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. முற்றிலும் கீழ்ப்படைந்தார். அது ஓய்வு நாள்னு அவருக்கு நல்லா தெரியும், பிரமாணங்களும் அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் சொன்ன போது கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அப்படியே கீழ்ப்படிந்தார். முழு சுகத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். சில நேரங்கள ஆலோசனை கிடைக்கும் போது அது இயற்கைக்கு மாறானதா கூட காணப்படலாம். அந்த நேரத்துல சந்தேகிக்கிறதோ சாக்கு போக்கு சொல்றதோ நம் காரியங்களை தோல்வியில் கொண்டு வந்து முடிக்குங்க. கர்த்தர் யார் மூலமாவது எதையாவது சொல்லுவாரானால் அப்படியே கீழ்ப்படிவது மிக மிக நல்லது. அது மிகப்பெரிய சுகத்தையும் விடுதலையும் அவருக்கு கொடுத்ததுங்க. சோதிக்கப்படுகிறவன் தன் சொந்த இச்சையில் இழுப்புண்டுதான் சோதிக்கப்படுறான்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. இங்க எச்சரிக்கையா தேவன் சொல்றது, ஆதாமிடத்தில் தேவன் அந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொல்றாரு. இவருக்கே அந்த கனி மேல ஒரு இச்சை இருந்திருக்கு. மனைவி சொன்ன உடனே டபக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டாரு. அதனால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். நமக்கு பிரியமானவங்க கொடுக்கிற ஃபோர்ஸ்னால வர ஆலோசனை நமக்கு கண்ணியை விளைவிக்குங்க. எல்லா சூழ்நிலையிலும் தேவ ஆலோசனைக்கு முதலிடம் கொடுக்கும் போது சாத்தானின் கண்ணில் விழாம நாம் தப்பலாங்க. இரண்டாம் எச்சரிக்கை 1 ராஜாக்கள் 13 அந்த இளம் தீர்க்கதரிசி மிக தெளிவா யெரொபெயாம்ட்ட சொல்றாரு, அடையாளத்தோட சொல்லுகிறாரு. இப்ப இந்த பலிபீடம் உடையும், வெடிச்சு போவோம். என்னன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, தேவன் இதுல பிரியமா இல்லைன்னு சொல்றாரு. பெரிய அற்புதத்தை அவர் செய்யறாரு. இவரை கண்டிக்க யெரொபெயாம் கையை தூக்குனப்ப அது நின்று போச்சு. இவர் ஜெபிச்சப்ப கை ஃபங்க்ஷன் ஆச்சு. இவ்வளவு ஆச்சரியம் அற்புதமா செய்யறாரு. யெரொபெயாம் சொல்றாரு, நீ இங்க வா, எங்க வீட்டுக்கு வா, விருந்து சாப்பிடு அப்படின்னும் போது இவர் சொல்றாரு, கர்த்தர் அப்பமும் சாப்பிடாத, தண்ணியும் குடிக்காத, திரும்பியும் போகாதன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்க வீட்டுல பாதி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனா அந்த வயதான தீர்க்கதரிசி வந்து கூப்பிட்டப்பையும் இல்ல இல்ல அன்னைக்கு தண்ணி குடிக்காத, அப்ப சாப்பிடாத, திரும்பி போகாதன்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னாருன்னு தான் சொல்றாரு. ஆனா அவர் ஒரு பொய்ய சொல்றாரு. கர்த்தர் என்கிட்டயும் சொன்னாரு உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி. அப்ப இவரோடு தேவன் பேசினத இவர் பூரணமா நம்பி இருக்கணும். இவர் மூத்த ஊழியனாச்சே, ஒருவேளை இவர்கிட்ட ஆண்டவர் பேசிருப்பாரு போலன்னு சொல்லி கொஞ்சம் தடுமாறி அவர் வீட்டுல போய் சாப்பிட்டதுனால மிக பெரிய சாபத்தையும் ஒரு ஆசீர்வாத கேடு மட்டும் இல்லாம மரணத்தையும் தழுவினார். ஆமாங்க, சில நேரங்கள்ல ஊழியர்கள் சொல்றது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம். உண்மைதான், அவங்க அபிஷேகிக்கப்பட்டவங்க தான், எல்லாமே உண்மைதான். ஆனாலும் தேவன் உங்க கையில வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், உங்களோட நேரடியா பேசுறதுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். யார் ஆலோசனை கொடுத்தாலும் அதை தேவனிடத்துல போய் ரீசெக் பண்ணி நாம் நடக்கிறது தான் நமக்கு சேஃபுங்க. இல்லைன்னா அதுவுமே நமக்கு கண்ணியாய் முடியும். ஏன்னா தேவன் நமக்கு பகுத்தறியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். நன்மை எது, தீமை எது, தேவ ஆலோசனை எது, சாத்தான் யார் மூலமா வர்றான்றதை நாம் நிதானிக்கலன்னா நம்முடைய ஆலோசனை வீணும் விருதாவுமாய் போய் மிகப்பெரிய இழப்பை நமக்கு கொண்டு வருங்க. நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்னு சொல்லியிருக்குங்க. சுகமான வாழ்க்கை, ஸ்மூத்தான வாழ்க்கை நமக்கு வேணுமா? அவசரப்படாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆலோசனையின்படி நாம் நடக்கும் போது தேவன் நமக்கு சுகமான வாழ்க்கை தருவாருங்க.
ஜெபிக்கலாமாங்க. ஆலோசனை கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் பின்பும் உம்முடைய ஆலோசனையை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும் ஞானத்தை எனக்கு தாருமையா. ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் வழிகளையும் எனக்கு கற்றுத்தாரும். பவுலை போல உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து கர்த்தாவே, திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற எச்சரிக்கையாய் இருந்து என் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க எனக்கு போதிய கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.